அடடா அப்பா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த முள்கரண்டிகளை ஏன் உடைக்கிறீர்கள்? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? இல்லை மகளே, நான் இந்த முள்கரண்டிகளை உடைக்கவில்லை. உண்மையில் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஒரு சவால் கொடுத்துள்ளார். அவர் சொன்னார், நான் இந்த முள்கரண்டிகளை வைத்து ஒரு அழகான பிரேஸ்லெட் செய்து காட்டினால் அவர் எனக்கு முழு $1000 தருவார். உனக்கே தெரியும், உன் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. டாக்டர் சொன்னார், முடிந்தவரை விரைவாக சிகிச்சை செய்ய வேண்டும். இல்லையெனில் அம்மாவை காப்பாற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். என் முதலாளியும் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். இப்போது எனக்கு யூடியூப் மட்டுமே கடைசி நம்பிக்கை. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இந்த முள்கரண்டிகளை உடைக்கிறீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அம்மாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்பா, யூடியூப்ல இவ்வளவு உழைத்த பிறகும் நம்மை போன்ற ஏழை மக்களுக்கு யாரும் ஆதரவு தருவதில்லை. மகளே, நாம் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக்காத. இந்த வீடியோவை பார்க்கும் குழந்தைகள் நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள்.